நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சார், நேத்திக்கு மதுராந்தகத்துல நடந்த கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. அந்த கூட்டத்தை பார்த்து அந்த மீட்டிங்ல எல்லா தலைவர்களும் பேசுனதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓவராலா தோணுனது என்ன? 26 தீய சக்தி திமுகவை வீழ்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சி அமைய போதுக்குண்டான அச்சாரமா அந்த மதுராந்தகத்தில் நடந்த நிகழ்வுகளும் பேசிய தலைவர்களும் அதை நிரூபித்த மாதிரி தான் இருந்துச்சு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலன்னு சொல்றீங்க, அதுக்கான அறிகுறி அந்த இடத்துல தெரிஞ்சதா? ஆமா. எப்படி தெரிஞ்சது? மக்கள் திரள் மட்டும் இல்ல, இது பலமான கூட்டணியா இன்னைக்கு உருவாயிருக்கு. இன்னைக்கு எல்லா சமுதாய தலைவரும் அதுல இருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சமுதாய தலைவர்களும் அந்த மாநாட்டு மேடையில் இருந்தார்கள். அதனால் சமுதாயத்தினுடைய பின்னணியில், தமிழக மக்களுடைய பின்னணியில் இருக்கிற இந்த தலைவர்கள் தலைமையில் இது மாபெரும் கூட்டணியா உருவெடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு அதிமுக ஆட்சி வரும்ன்றத நம்ம சொல்றோம். மக்கள் திரள் வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? மக்கள் திரள் அந்த மாதிரி இருந்தது. நீங்க மக்கள் கிட்ட எந்த கொடி அதிகமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பார்க்கவே முடியல. டிவில காமிக்கும் போது ஃபுல்லா காவி கொடி தான் ரொம்ப தெரிஞ்சது. அப்போ அதை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அதை நாங்க அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்களுக்கு என்னமோ அது பாஜகவினுடைய மேடை, அதிமுக எல்லாம் சைடு ரோல் பண்ண மாதிரி தான் இருந்தே தவிர அவங்க மெயின் கேரக்டர் வைப்ல அங்க இருந்த மாதிரி தெரியல. இல்ல நீங்க அப்படியே கொடியை வச்சு முடிவு பண்ண முடியாது. இதுக்கு காவி கொடி இருக்குன்னா இங்க இந்த திராவிட மாடல் அரசு குறிப்பாக இந்துக்கள்னு சொல்லப்படுகிற மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இவங்க எடுத்திருக்காங்க. யாரு? திமுக. திருப்பரங்குன்றத்துல நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு நீதிபதியை அவமதிக்கிற நிகழ்வில் திமுக இருக்கு. அது சிறுபான்மையினர் ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்களுடைய வாக்கை வேண்டாம் உதறி தள்ளுவது போல் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கு. அதனால அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்துற விதமா அந்த மக்கள் திரள் அவங்க இந்துக்கள் அதிகமா கலந்துருக்கிறாங்க. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுகவை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இப்ப திமுக இதை பண்ணாங்க, இல்ல திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்துக்கள், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த என்டிஏ அலையன்ஸ் அப்படின்றதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை முதல்ல பேசிடலாம். அப்படி பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில இந்த ஒரு கூட்டணி அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை. அப்போ அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா, இல்ல என்டிஏ அலையன்ஸ் தலைமையில் தான் பிரதமர் அவர்கள் பதிவு பண்ணாரு? அப்போ அதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க தேர்தல் கூட்டணி அப்படின்னா அதிமுக தான் பேசுவாங்களே தவிர இவங்க போய் பிஜேபியில பேச மாட்டாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில திமுகவில் தான் போய் பேசுவாங்க, அறிவாலயத்துல தான் போய் கூட்டணி பேசுவாங்களே தவிர அவங்க யாரையும் தேடி போய் பார்க்க மாட்டாங்க. அந்த நிலை தான் இருக்கும். அதுபோல மோடி பேர் சொல்லலை அப்படின்றதுக்காக இந்த தலைமையை முதல்வர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் இல்லைன்றதாக எதிர்நிலையில் இருந்த பங்காளி சண்டையா இருந்த அண்ணன் டிடிவி என்ன சொல்றாரு, ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க அவர் தலைமையை ஏற்போமா அப்படின்ற மாதிரி தானே பேசிட்டு இருந்தாரு. ஆனா நேற்று அவர் பேசிய பேச்சு என்ன அப்படின்னா, அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையைத்தான் இருக்கிற கூட்டணின்னு வந்திருக்காங்களே, மேடையில் இருந்தாங்களே, எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அதனால வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பேரை சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியா தான் பேசிட்டாரு சார். ஆனா இப்பவுமே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சரியாதான் பேசியிருக்கிறாங்க அப்படின்றத. நீங்க சொல்லும் போதே திமுக கூட்டணியில போய் கூட்டணி கட்சிகள் சேர்றாங்கன்னா திமுகவுடைய அறிவாலயத்துல போய் பேசுவாங்க. அதிமுக கூட்டணியில இணையணும்னு நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி அவர்கள் கிட்ட தானே போய் பேசணும். ஆனா எல்லாருமே மத்தியில அமித்ஷா அவர்கள் கிட்ட போய் கலந்து பேசிட்டு வராங்க. போய் டெல்லியில போய் சந்திப்பு நடத்திட்டு இங்க பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் தான் இப்ப தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. டிடிவி அவர்கள் உட்பட அங்க அமித்ஷா அவர்கள் கிட்ட பேசினாரு அப்படின்ற செய்திகள் எல்லாம் வந்தது. அப்புறம் தான் அவங்க அந்த கன்ஃபெஷனே பண்றாங்க. அப்போ இது நாங்க யாருடைய தலைமைன்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கே. இல்ல, இங்க குழம்பவே வேண்டாம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். கூட்டணி கட்சிகள் தான் பிஜேபி, அம்மாவுக்கு இந்த பிற கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகள் இருந்தானே தவிர
அவர்கள் யாரும் முதல்வர் வேட்பாளர் இல்லை, அறிவிக்கப்படலை. டிடிவி அவர்களே வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்டிஏ அலைன்ஸ் தலைமையில கூட்டணி வெற்றி பெறுவோம் அப்படின்றத சொல்றாரு. இல்ல, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில மேடையில பேசியிருக்காரு. அப்போ எடப்பாடியாரும் டிடிவி இந்த பக்கம் அன்புமணி எல்லாம் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுதெல்லாம் கூட அவர் தான் முதல்வர் வேட்பாளர். இதுல யாரும் தமிழக மக்கள் எந்த குழப்பமும் இங்கே தேவையில்லாதது, தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே ஊடகவியலாளர்கள் வந்து அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டாச்சு, யாரும் கூட்டணிக்கு போல அப்படின்ற மாதிரி சமீப காலமா அவதூறு பரப்பி இருந்ததை முறியடிக்கிற விதமா இன்றைக்கு கூட்டணி பெரும்பான்மை சமூக மக்கள் கூட்டணியை அமைச்சு அண்ணன் எடப்பாடியார் தலைமை ஏற்றுதான் மத்தியில் இருக்கிற பிஜேபியும் இங்க பேசியிருக்காங்களே தவிர அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா சீட்டுகள் எத்தனை என்பது அண்ணன் எடப்பாடியார் தான் முடிவை செய்வாரே தவிர மத்தியில் இருக்கிற பிஜேபி இல்லை என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். ஊடகவியலாளர்லாம் குழப்பறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சார்? நாங்கெல்லாம் எந்த குழப்பமும் பண்ணாம நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து எத்தனையோ மேடைகள் பார்த்திருப்பீங்க, அதிமுகவினுடைய கூட்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடத்திருப்பாரு, ஜெயலலிதா அவர்கள் நடத்தினது எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க மக்கள் கிட்ட இருந்த அந்த கொடி வந்து அப்போ எப்படி பறந்துட்டு இருந்தது, இப்போ எப்படி இருந்தது, அதுல டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலையா, இல்ல அதை சொல்லக்கூடாதுன்னு மறுக்கிறீங்களா? இல்ல சொல்லக்கூடாதுன்னு இல்ல, கொடி பறக்கிறத வச்சு நீங்க முடிவு பண்ண வேணாம் சார். ஆனா அந்த டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா சார்? என்ன டிஃபரன்ஸ்? அந்த மக்கள் மத்தியில அந்த காவி கொடி தான் அதிகமா பார்க்க முடியுது. ஒரு ஊடகவியலாளர் நீங்க அதிமுக கொடியை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாருமே திட்டமிட்டே வந்து அதிமுக நாங்க திட்டமிட்டோமா, பாஜக திட்டமிட்டாங்களா, இல்ல எடப்பாடி? இல்ல ஒட்டுமொத்தமாவே வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் இயங்குவது போல் இங்க தெரியுது. அதனாலதான் அதிமுக கொடி கம்பங்களை கொடியை வந்து பெருசா அவங்க காட்டப்படலையோன்ற ஐயம் தான் நமக்கு இருக்கு. இப்போ டிடிவி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் கூட. ஆனா டிடிவி அவர்கள் வந்து முன்னாடி அவ்வளவு தூரம் காட்டமாக விமர்சனம் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அங்காளி பங்காளி சண்டை மாதிரின்னு சொல்றதா இருக்கட்டும், மறப்போம் மன்னிப்போம்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு எல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. இது வந்து உண்மையாவே அதுதான் காரணமா, இல்ல சுயநலம் தான் காரணமா அப்படின்ற கேள்விகள் வருது. நீங்க இதை எப்படி? இல்ல, இது சுயநலமே இல்லை. இது வந்து அவங்க சொன்னது தெள்ள தெளிவாக இது கட்சிக்குள் பல பிரிவு பங்காளிகள் சண்டை தான். இது நாங்கள் மறந்துட்டோம். அரசியல் என்பது இதை மாதிரியான விஷயங்கள் மறக்கிறது அதிமுக காலத்தில் இருக்கும். ஆனால் இதை நான் டிடிவி எடப்பாடியாரை விமர்சித்ததை விட திரு வைகோ கருணாநிதியும் கருணாநிதி குடும்பத்தையும் விமர்சித்தது அதிகம். அப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒன்று இணைஞ்சி இன்றைக்கு கூட்டணி அமைக்கும் போது இவங்க ஒரே கட்சிக்குள்ள பிரிஞ்சு போனவங்க வந்து பெருசா எடுபட பெருசு இல்லை. இந்த ஒரு கூட்டத்துல கடைசியில வந்து என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றது வந்து இவ்வளவு பேர் நாங்க கூட்டணியில இருக்கோம் அப்படின்றது காமிச்சாங்க. திமுகவும் ஒரு இன்டாக்டான கூட்டணியை 2019 இருந்து கட்டமைச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி அந்த கூட்டணியை வெல்லும்னு நீங்க ரொம்ப நம்புறீங்களா சார்? கண்டிப்பா. ஏன்னா இந்த மக்கள் வந்து கூட்டணியே இல்லைன்னா கூட அதிமுக வந்து வெல்லும். எப்படின்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில், மக்கள் விரோத ஆட்சியில் குற்றங்கள் வந்து அதிகமா, பாலியல் குற்றமாகட்டும் இல்ல பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளாகட்டும் இங்க பெருகி போயிருக்கு. இங்க ஊழல் பெருகி போயிருக்கு. அது மட்டும் அல்லாது போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. எப்படியாவது இந்த ஆட்சி தொலைஞ்சா போதும், ஒழிஞ்சா போதும்னு மக்கள் விரும்புறாங்க. அதனால மாற்று ஆட்சியை ஏற்படுத்த வேண்டிய நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்ந்திருப்பது என்பது பலத்தை குறிக்கும். கண்டிப்பா இந்த ஆட்சி வந்து அகற்றப்படும். திமுக ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுக ஆட்சி மலரும். கனிமொழி அவர்கள் வந்து அதிமுக பற்றி பரிதாப நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு வேண்டி அவங்க கவலைப்பட்டிருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்ல, அதிமுக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மடைமாறி போயிருக்கு, அதிமுக இன்னும் கொஞ்ச காலங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து? இல்ல, அவங்க அந்த கனிமொழி அம்மா வந்து விவரம் இல்லாத பேசுவாங்க. எப்படி விவரம் இல்லை அப்படின்னா, எங்க அண்ணன் வந்தாருன்னா முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொன்னாங்க. நடந்துச்சா? இல்லையா? இப்போ நாங்க வந்து டோல்கெட்டே இல்லை, நீங்க கார்ல பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்க வந்தோம்னா டோல்கெட்டே எல்லாத்தையும் மூடிடுவோம்னு சொன்னாங்க. நடந்துச்சா? இல்லை. அது மாதிரி வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து 100 விலை குறைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நடந்துச்சா? அவங்க சொன்னது எதுவுமே நடக்காது. ஏன்னா இவங்க கட்சியில் இருக்காங்களே தவிர அந்த குடும்ப நம்பர் தானே தவிர
அவங்க திருமதி கனிமொழி சொல்றதெல்லாம் திரு ஸ்டாலின் கேட்கிறாருன்றதெல்லாம் பொருள்படாது. அவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யான தேர்தல் அறிக்கையிலே முன்னும் பின்னும் மாற்றி வைப்பாங்க. இப்போ தேர்தல் அறிக்கை 2வது எண்ணில் இருக்கிற தேர்தல் அறிக்கை எடுத்து முதல்ல வைப்பாங்க. 5வது இடத்துல இருக்கிறத மாற்றி மாற்றி தேர்தல் அறிக்கையை தயார் செய்வாங்களே தவிர, இது ஆண்டாண்டு காலமா இருக்கிற தேர்தல் அறிக்கையை நீங்க ஒட்டு மொத்தமா அடுக்கி வச்சு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே தேர்தல் அறிக்கை எண்ணு மாறி இருக்கும், வார்த்தைகள் மாறி இருக்குமே தவிர கருத்தியல் பொறுத்த வரைக்கும் அது ஒன்னா தான் இருக்கும். கனிமொழி அம்மாலாம் வந்து அந்த முன்னுக்கு பின் முரணா பேசுறதுல தலை சிறந்தவங்க. இன்னும் தேமுதிக வந்து என்டிஏ கூட்டணியில இன்னும் வரல. ஓபிஎஸ் அவர்கள் நிலைப்பாடு என்னன்னு இன்னும் தெரிய வரல. ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றதும் இன்னும் தெரிய வரல. அவர்கள் எல்லாம் என்டிஏ அலையன்ஸ்ல வருவாங்களா, இல்ல அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா, இல்ல அன்றைக்கு மேடையில பார்த்தவர்கள் மட்டும்தான் என்டிஏ அலையன்ஸா? இல்ல, இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஏன்னா கண்டிப்பா வந்து தேமுதிகவுக்கு வந்து இன்னும் அழைக்கலன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதிமுக தரப்புல இருந்து அழைச்சி பேசினாங்கன்னா அவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு, ஏன்னா அவங்களும் வந்து 2 நிலையில பேசியிருந்தாலும் கூட, திமுக அதிமுக மாறி மாறி பேசியிருந்தாலும் கூட, இங்க திமுகவை விழுத்த வேண்டிய கடமை தமிழ் உணர்வு உள்ளவர்களுக்கு, கண்டிப்பா தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டவர்களுக்கு இந்த திமுக ஆட்சியை எப்படியாவது விழுத்தணும்னா அவங்க கண்டிப்பா அதிமுக கூட்டணியில் வந்து சேர வேண்டிய கட்டாயமும் கடமையும் அவங்களுக்கு இருக்கு. தமிழ் மக்களை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேசிக்கிறாரு, தமிழ் மொழியை தமிழ் கல்ச்சரை வந்து மதிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நேற்றுக்கு மேடையில குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பல பேர் வந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஏன் மோடி அவர்கள் வந்து தமிழ் பேசல, அந்த மாநிலத்துக்கு போனாங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய மொழியில தானே வந்து பேசணும், அப்படி இல்லைன்னா தன்னுடைய தாய்மொழி குஜராத்தியவே பேசியிருக்கலாமே, ஏன் இல்லைன்னா அவரு கம்ஃபர்டபுளான மொழியா இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை பேசியிருக்கலாம், எதனால ஹிந்தியை வந்து சூஸ் பண்றாரு, அப்போ இன்டைரக்டா நீங்க எதையும் திணிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நீங்க எந்த மொழி யாருக்கு தெரியுமோ அந்த மொழியில தான் அவங்க பேச முடியும். இப்ப வெளிநாடுகள் போனா ஆங்கிலம் தானே பேச. இல்ல, அது ஆங்கிலம் பேசினா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆங்கிலம் தெரிந்ததா பொருள்படாது. ஹிந்தி மட்டும் எப்படி சார்? இல்ல, அவருக்கு ஏன் பாராளுமன்றத்துல ஹிந்தியில தானே அவர் பேசுறாரு, அவர் ஒன்னே ஆங்கிலத்துல பேசுறது இல்லையே. ஆனா இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழி பேசலாம், இல்லனா எல்லாரும் பேசுவாரு. ஒரு சில வார்த்தைகள் பேசுறதே பெரிய விஷயம். என்னது சரி, ஆங்கிலமா? அது தமிழ்ல பேசுறாருல, திருக்குறள் மேற்கோள் காட்டுறாரு, ஒரு இடத்துல பாரதியாரை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு இல்லையா, இதுவே பெரிய விஷயம். ஒரு ஆங்கிலம் பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஆங்கிலம் பேசுற அது பொது மொழியா ஆட்சி மொழியா இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, ஆபிஷியல் லாங்குவேஜா இருக்குன்றப்போ இருக்கிறதுனால அதை தாண்டி இந்திய மொழிகளா இருக்கு. அவருக்கு என்ன மொழிய சுதந்திரமா பேச முடியும், வார்த்தைகள் தெளிவா வருமோ அந்த மொழியில பேசுறத வந்து தவறா எடுத்துக்கவும் கூடாது, தப்பு இல்லை. ஆனா அது ஒரு மறைமுகமான அரசியலை தான் செய்யறார் அப்படின்னு சொல்ற. இவரு கூட தான் திரு ஸ்டாலின் அவர் கூட தான் தெலுங்குல எல்லாம் பேசுறாரு. தெலுங்குல எப்பவாதானே சார் பேசுறாங்க, மக்களின் மொழியில தானே பேசுறாங்க. நிர்பந்தம் வருது இல்ல, தெலுங்குல பேசுறாரா பேசலையா? தெலுங்குல ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் தெலுங்குல பேசக்கூடாதுன்னு சொல்லலையே, எல்லா மேடைகள்லயும் தெலுங்கு தான் பேசுறாங்க. இல்ல இல்ல, அவர் அவசியம் வரும்போது திரு சேகர்பாபுவும் திரு ஸ்டாலினும் தெலுங்குல பேசுறாங்களா இல்லையா? எங்க பேசினாங்க? பேசிருக்காங்க. எங்க காணொலி, நிறைய காணொலி எடுத்து பாருங்க. எங்க பழமொழி பேசியிருக்காரு. எந்த இடம் இல்ல, நான் காணொலியில பாக்குறேன். தேர்தல் தாண்டி ஒரு கூட்டத்தை அமைத்து எங்களுடைய தேர்தல் கூட்டணி அப்படின்றத தெரிவிக்க வந்திருக்காங்க. அப்படி தெரிவிக்க வந்த இடத்துல தெலுங்கு பேசினாங்களா, இல்ல அப்படி தெரிவிக்க வந்த இடத்துல? இல்ல, அவர் பொதுவா வந்து பழமொழியை மேற்கோள் காட்டி தெலுங்குல பேசுறாரு. நாம வந்து மொழிகளுக்கு எதிரான இல்ல பேசியிருக்காரு, ஆனா நான் மொழிகளுக்கு எதிராக நான் சொல்லல. 40 நிமிஷம் பேசியிருந்தாரு இல்லையா சார்? ஆனா அந்த இடத்துல வந்து மக்களுக்கு புரிதல் கூடிய மொழியில அதான் மொழிபெயர்க்கிறாங்கல்ல, சொல்றாங்கல்ல, அவர் பேசுறது என்ன பேச வர்றாருன்னு எடுத்து சொல்றாங்கல்ல. சரி, இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க, அவங்க தமிழ்ல பேசியிருக்காங்களா? திரு ராகுல் காந்தி வந்தாரு, தமிழ்ல பேசியிருக்காரு. இல்ல இல்ல, என்ன எங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க? இல்ல, நீங்க மக்களுக்கு புரியணுமா படித்தவர்களுக்கு புரியணுமா? மக்களுக்கு பேச புரியறதுக்கு தானே தமிழ்ல புரியாது. இல்ல இல்ல, மக்களுக்கு புரியணும்ன்றதுனால தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்ப்பாளர் சொல்றாருல, இவர் இதைத்தான் சொல்ல வர்றாருன்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆங்கிலம் புரியாதுன்னு சொல்றீங்களா? எல்லாருக்கும் புரியாது, எனக்கே புரியாது. ஆங்கிலம் புரியாது, எனக்கு புரியாது. ஹிந்தி புரியும், எனக்கு ஹிந்தியும் புரியாது, ஆங்கிலமும் புரியாது. எனக்கு தமிழ் தான் தெரியும். அதுதான் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் எடுத்து சொல்றாங்க. திரு ராகுல் காந்தி வந்து ஆங்கிலத்தில் பேசினா கூட அந்த ஆங்கிலத்தில் என்ன பேசினார் என்பதை தமிழில் மொழிபெயர்த்து பேசித்தான் செய்யறாங்க. இது புதுசு இல்லை, அது ஆண்டாண்டு காலமா நடைமுறையில் இருக்கிறது தான். அதனால அது ஒண்ணும் சிக்கல் இல்லை.
இந்த இடத்துல அன்புமணி அவர்களும் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்களும் இந்த ஆட்சியை வந்து ஜீரோ ஆட்சி அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜீரோ ஆட்சின்னு சொல்றதா இருக்கட்டும், மோடி அவர்கள் சிஎம்சி அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. ஊழல்ல தான் சாதனை பண்ணுவாங்க அப்படின்னு பல விமர்சனங்களை வந்து அடுக்கி இருக்கிறாங்க திமுக மீது. திமுக அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இது வந்து டப்பா இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை பற்றி உங்க கருத்து? இல்லை, நீங்க இது ஊழல், திமுக என்றாலே ஊழல் தான். இது தொடக்க காலத்துல இருந்தே அது சர்க்கரை கமிஷன்ல ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஆகட்டும், எல்லாமே ஊழல். ஊழல் என்ற சொல் திமுகவுக்கு இயற்கையாகவே பொருந்தும், அது சொல்லப்படும். சமீபத்தில் கூட ஒரு அமைச்சர் பேர்ல கே நேரு பேர்ல இது மாதிரி இவ்வளவு ஊழல் பண்ணார் என்று மத்திய அரசு டிஜிபிக்கு கடிதம் கொடுத்து கூட இன்னும் நடவடிக்கை எடுக்காம எஃப்ஐஆர் போடாத தான் இருக்கிறாங்க. அதனால ஊழல் இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கு. அது மட்டும் அல்லாது, திமுக ஆட்சி வந்து 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 30,000 கோடி பணத்தை எங்க வைப்பது என்று தெரியாமல் முடித்ததாக யாராரு திரு சபரீசனும் இன்றைய துணை முதல்வரும் முடித்தார்கள் அப்படின்ற மாதிரி பழனிவேல் ராஜனும் அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஊழல் வந்து பெருகி போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வரி சுமை உங்கள் மீதும் என் மீதும் நம்மை கேட்காமல் வாங்கப்பட்ட தொகையே அதிகமா இருக்கு இல்லையா? மத்திய அரசு தமிழ்நாடு வாங்கின கடன் வந்து அதிக அளவில் இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை நெருங்கும்ன்ற சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய கடன். இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்தார்கள், என்ன செலவிடப்பட்டது என்ற வெள்ளை அறிக்கை நம்ம யார் கேட்டாலும் அவங்க வெள்ளை பேப்பர் எடுத்து இதுதான் வெள்ளை அறிக்கிற காட்டுற மனநிலையில் தான் இருக்கிறார்களே தவிர, இவர்கள் முழுமையாக பெறப்பட்ட நிதியை எந்த திட்டங்களுக்கு முழுமையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு திமுகவினுடன் பதில் இல்லை. அவருக்கு சொல்லவும் முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வளர்ந்த மாநிலமாக இது இருக்குது. நீங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார் இந்த மாதிரியான இடங்களை காட்டிலும் தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா இந்த இடங்கள் எல்லாமே தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து வளர்ந்த மாநிலங்களாக இருக்கு. ஜிடிபியில அதிகமாக எல்லா வகையிலுமே நல்ல முன்னேறிய மாநிலமாக இருக்கு அப்படின்றதான முதல்வர் வந்து குறிப்பிடுறாரு. இல்ல, அவர் சொல்லுவாரு. இல்ல சொல்லுவாருன்றதை தாண்டி மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையிலேயே அதுதான் வந்து இடம்பெற்றிருக்கு. வளர்ந்த மாநிலம் தான், போதைப் பொருள் கடத்துவதில் வளர்ந்த மாநிலம் தான், மாற்று கருத்து இல்ல. கடன் வாங்குவதில் இங்க நீங்க வந்து அவர் மண்ணு இவர் மண்ணுன்னு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. இங்க பகுத்தறிவு முழுமையா நடைமுறையில் இருக்குன்னு பேசுற மண் இல்ல. எப்படி வந்து இன்றைக்கு வந்து ஆணவ படுகொலை எப்படி நடக்குது? பள்ளி படிக்கிற சீரார்கள், நீங்க படித்த காலத்துல படிக்கிற பசங்க கத்திய பையுக்குள்ள வச்சுக்கிட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு இன்னைக்கு இருக்குல்ல. இன்னைக்கு கஞ்சா போதை நடமாட்டம் இருக்குல்ல. சாதாரணமா வெட்டு குத்து அதிகமா இருக்குல்ல. கிட்டத்தட்ட 17,000 கொலைகளுக்கு மேல நடந்ததா ஒரு கணக்கு இருக்கு. திரு RN ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்கள் மீது அந்த பாலியல் பல குற்றங்கள் இருக்குல்ல, வயது வித்தியாசம் இல்லாமல் இங்க வந்து பாலியல் பலாத்காரமும் கூட்டு பலாத்காரமும் அதிகரித்து இருக்கு, இவ்வளவு புள்ளி விவரம் இருக்குன்னு திரு ஆளுநர் அவர்களே சொல்றாருல்ல. அப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு ஆளுநரை வந்து அவமதிக்கிற ஒரு மாநிலமா இன்றைக்கு இருக்கு. நீதிபதியை அவமதிக்கிறார்கள், ஆளுநரை அவமதிக்கிறார்கள். இவர் நினைச்சதை தான் செய்யணும்னு இந்த திமுக அரசு திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்களே, இதெல்லாம் யாரு தட்டிக்க? மத்திய அரசு வந்து சில கேள்விகள், சில விஷயங்கள் வந்து இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க அப்படின்றதையும் முதல்வர் வந்து பட்டியலிட்டு இருந்தாரு. எப்படி மதுரை, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ என்னாச்சு, எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு, நீட் தேர்வு என்னாச்சு அப்படின்னு பல கேள்விகளை வந்து எழுப்புறாரு. அதுக்கெல்லாம் மத்திய அரசிடம் இருந்து என்ன பதில்? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க வந்து நட்பாக இருந்து பல நல்ல விஷயங்களை வந்து நாங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அவருடைய ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைவேற்றப்படலை அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்படுது. இல்லை, நீங்கள் நீட்டு நான் வந்தோன்னா நீட்டுக்கு எதிரான கையெழுத்து போடுவேன்னு சொன்னது வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? அப்படி தெரிஞ்ச பிறகும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து ரத்து செய்வோன்னு எப்படி சொன்னாங்க? எதன் அடிப்படையில் சொல்லுவாங்க? அப்ப எந்த திட்டங்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, எந்த திட்டங்கள் மாநில அரசு செய்ய முடியும்ன்றது விவரம் பத்துச்சு அவருக்கு இல்ல? அது மாதிரி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரியான வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை இவங்க எல்லாம் கொடுக்க முடியுமா?
இல்லையா இல்ல முடியாது இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை இல்ல மெட்ரோ ரயில் அந்த திட்டங்கள்லாம் என்ன சரி ஆகுது? எய்ம்ஸ் அதனாலதான் மதுரையில நடக்க வேண்டிய கூட்டம் சென்னையில இல்ல நடந்தது, இல்ல செங்கல்பட்டுல நடந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒரு துணை முதல்வர் செங்கலை தூக்கிட்டு அலைஞ்சார இது வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிற பாண்டிச்சேரி உள்பட 40 எம்பிகள் இது வரைக்கும் எய்ம்ஸ் பத்தி குரல் கொடுத்து பேசியிருக்காங்களா பாராளுமன்றத்துல? இப்போ கூட முதல்வர் வந்து ட்வீட் என்ன போட்டிருக்காரு. அவர் ட்வீட் போடுறதுல என்ன அவங்க இருக்கு? வலியுறுத்தல ஏங்க, அப்படின்னு சொல்றீங்களா? வலியுறுத்த இல்ல ஏன் இல்ல, பண்ணல இல்ல, அப்படின்றது இல்ல, இப்போ நீங்க- வலியுறுத்தினாதான் இல்ல, செய்வாங்களா? அப்ப இல்ல இல்ல மத்திய அரசு? நீங்க பாராளுமன்றத்தில் பேசுனீங்களா முதல்ல? எதுக்கு ஜெயிச்சு போனீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய குறைகளை பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துல பேசியிருக்காங்களே சார். என்ன பேசியிருக்காங்க? எய்ம்ஸ் மருத்துவமனையை எங்க- பற்றி எங்க- கேட்கதானே எங்க- செய்றாங்க. எங்க எய்ம்ஸ் பேசியிருக்காங்க? மருத்துவமனைக்கோ மெட்ரோக்கோ தொடர்ந்து கேட்டுட்டு தானே சார் என்ன இருக்காங்க. என்ன பண்ணாங்க? பண்ண இங்க வேண்டியது தமிழ்நாடு மத்திய அரசு சும்மா தானே. சாதாரணமா வந்து இல்ல, அதுக்கு எதிர்கட்சியா நிதி ஒதுக்க இருக்கும்போது வேண்டியதும் இல்ல மத்திய இல்ல அரசு தானே. எதிர்கட்சியா இருக்கும்போது சாதாரணமா வெளிநடப்பு செஞ்ச இந்த திமுக தமிழ்நாட்டிலே சொல்றேன் எதிர்கட்சியா இருக்கும்போது அடிக்கடி வெளியே வந்த திமுக பாராளுமன்றத்தை வந்து நெருக்கடி கொடுக்க தவறியது என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் செய்த குற்றங்களை, அதாவது திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னது போல் 4000 நம்பர் தான் மாறி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்ச தவறுகளை மூடி மறைப்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய குறைகளை எங்கே பாராளுமன்றத்தில் பேசிவிட்டால் நமக்கு சிக்கல் வந்துருமோ என்று அச்சப்பட்டு பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் இந்த விஷயங்களையும் வந்து இவங்க பேச தவறுறாங்கன்னு தானே அர்த்தம். யாருமே பேசல. இங்க யாருமே பேசலன்னு எந்த அடிப்படையில எதுவுமே பேசல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாங்க வந்து சமத்துவப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கலன்னு சொன்னீங்க இல்லையா சார்? ஆனா பாராளுமன்றத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை மெட்ரோ ரயில் பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாங்க, விவரிக்கப்பட்டிருக்கு. என்ன விவரிக்க நீங்க வந்து அது பண்ணல அப்படின்றத வந்து சொல்றீங்க. அதை பற்றி அவங்க வந்து கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க. இது எப்போ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் விவாதமா மாறி இருக்கு. நிர்மலா சீதாராமன் அதுக்கு பதிலும் கொடுத்திருக்காங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்காத மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க செங்கலை தூக்கிட்டு தீர்வு என்ன கண்டீங்கன்னு கேக்குறேன். செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா போனீங்கல்ல, அதுக்கு என்ன தீர்வு? அப்புறம் எதுக்கு செங்கல் எடுத்துட்டு போனீங்க? நீங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டியது நெருக்கடி கொடுக்கிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டியது யார் வேலை? எல்லாம் இவங்க வேலை தானே. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க எதுவுமே பேசுறது இல்ல. இங்க தமிழ்நாட்டில் வந்து போலியான விளம்பரத்துக்காகவும் விளம்பர மாடலா தான் இருக்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பாஜகவோ எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக அரசு இந்த மாதிரி எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லி போராட்டமோ இல்ல ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா ஒன்றிணைந்து? இல்ல அவர்கள் எதிர்கட்சியாக என்ன ரோல் பிளே பண்ணாங்க? இதெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்களா? இங்க எதிர்கட்சியா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியா இருந்த திமுகவுக்கு போராட்டங்களுக்கு கொடுத்த அனுமதி போல் இந்த அரசில் போராட்டங்களுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கல. திட்டமிட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு குறவழியை நெரிப்பது போல் இந்த அரசு செயல்படுது. ஒரு பாசிச அரசு போல், இது ஹிட்லருடைய ஆட்சியை போல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கு. கம்யூனிஸ்டுக்காரர்கள் கூட ஒரு போராட்டம் பண்ண முடியல. இந்த ஆட்சியில எந்த கட்சியும் பெரும் அளவில் போராட்டமே நடத்த முடியாமல் ஒரு அரங்க கூட்டம் கூட காவல்துறையினுடைய அனுமதி போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்து போராட்டம் எல்லாம் நடந்தது. அதுதான் சொல்றேன். திருப்பரங்குன்றம் இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அதை சொல்றாங்க. இல்ல அது நடந்ததா இல்லையா? இல்ல அதுக்கு நீங்க அதை அடுத்து சொல்லுங்க. சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக கேட்டாங்க, போராட்டம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா? இல்ல மது ஒழிப்புக்கு எதிராக அனுமதி கேட்டாங்க, அதுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்களா? எதிராக வந்து விசிக கட்சியில இருந்து பெரிய என்ன மாநாடு? அது மது ஒழிப்பு மாநாடு இல்ல. நீங்க தப்பாக சொல்றீங்க. முதல்ல மது ஒழிப்பு மாநாடுன்னு தான் அறிவிச்சாரு. அப்புறம் பிற்பாடு அது வந்து மது ஒழிப்பு மாநாடுன்ற பேரை மகளிர் மாநாடாக மாத்தி தான் நடத்தினாரே தவிர மது ஒழிப்பு மாநாடு இல்ல. அது இல்ல. ஏன்னா திமுக காரங்களே கூப்பிட்டு வந்து அந்த மது வச்சிருக்கிற கம்பெனிக்கு சம்பந்தப்பட்டவங்களும் விப்பலையும் கூட்டு வந்து அந்த மாநாட்டில் ஏற்றி பேச முடியாதுல்ல. அந்த கூட்டத்தில் மகளிர் மாநாட்டில் வந்து திமுக காரங்கள் தானே உட்கார்ந்துருந்தாங்க. அதனால அது மது ஒழிப்பு மாநாடு. சரி சார், இந்த என்டிஏ அலையன்ஸ் கூட்டணி திமுக ஆட்சியை வெல்லல அப்படின்னா அப்ப திமுகவை யாருமே வெல்ல முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங் ஆயிருவாங்கன்னு கருத்தெல்லாம் வைக்கப்படுது. சோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் பிரச்சாரத்தை பண்ணி என்டிஏ அலையன்ஸ் இந்த தேர்தலை வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுல உங்களுடைய பார்வை என்ன? இல்ல நிச்சயமா அதுதான் மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு. இது வந்து கட்சிகள் முடிவு பண்றதை தாண்டி
மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பிரதமர் எல்லாம் வந்து இந்த மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி முடிச்சிருக்காங்க. மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்களா? இல்ல, கண்டிப்பா அங்கீகரிச்சு தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த தீய சக்தியை எப்படா ஒழியும்ன்ற நிலையில் இருக்காங்க. அதனால வந்து மக்களும் பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைஞ்சு இந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக மும்முனையா எடுத்து செயல்படுறாங்க. கண்டிப்பா விஜயும் ஆட்சி களத்துல வரும். இருக்கிறாரு. நம்ம திமுக தீய சக்தி, நீங்க அதை மட்டுமே வந்து குறிப்பிடுறீங்க. தீய சக்தின்னு லேபிள் பண்ணதே விஜய் அவர்கள் தான். இப்போ அவருடைய ரீசெண்டான பிரச்சாரத்துல அவரை பற்றிய உங்களோட பார்வை என்ன? இல்ல, அவர் முதல்ல களத்துக்கு வரட்டும், Yeah. இந்த தேர்தலை சந்திக்கட்டும், அப்புறமா அவருக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணி பேசுவோம். ஏன்னா புதுசா வர்றவங்க கொள்கை அவருக்கு என்ன இருக்கு, என்ன பேச போறாரு, என்ன சொல்ல போறாரு, எத்தனை சதவீதம் ஓட்டு பெற போறாருன்றத முடிவில்லை. இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற ஒரு தேர்தலை தானே தவிர இவங்களுக்கான இடம் இல்லை என்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிமா.